இங்க ஒருத்தன் வேலைக்கு போயிட்டு இருக்கப்ப அவன் போனுக்கு அவனை அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு நோட்டிபிகேஷன் வருது. உடனே ஒரு போலீஸ் லோன் அந்த இடத்துக்கு வந்து அவன் மேல ஹேண்ட் கப்ஸ வீசுது. அவன் அதை மிஸ்டேக்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அடுத்த நிமிஷமே அது டேசரை காட்ட வேற வழியே இல்லாம அவன் ஹேண்ட் கப்ஸ மாட்டிக்கிறான். அதுக்கப்புறமா அவனோட திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அவனை செல்லுல அடைக்கிறாங்க. அந்த ரூம்ல ஒரு ஸ்கிரீன் மட்டும் தான் இருக்கு. அதுல இருக்க ஏஐ சிஸ்டம் அவனுக்கான ஆப்ஷன் எல்லாம் காட்டிட்டு இருக்கு. அதுல அவன் லாயரை தேடி பார்க்கறான். பார்த்தா சீப்பான அட்வொகேட்டுக்கு கூட $10,000 போட்டிருக்கு. அதே நேரத்துல அந்த ஏஐ அவன் பண்ண தப்புக்கு 45 வருஷம் தண்டனை கிடைக்குன்னு சொல்லுது. அதை கேட்டு வெறுத்து போனவன் யாராச்சும் மனுஷங்களை கான்டாக்ட் பண்ணலான்னு என்ஐபிடிக்கு கால் பண்றான். ஆனா ஆல்ரெடி நிறைய பேர் கால் பண்ணதுனால மணிக்கணக்கா அது ஹோல்ட்லயே இருக்கு. அப்ப அவன் டயர்ட் ஆகி தூங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வார்னிங் சத்தம் அவனை எழுப்புது. பார்த்தா ஹோல்ல இருந்த ஒவ்வொரு மினிட்டுக்கும் $3 டிடெக்ட் ஆகி அவன் பேங்க் பேலன்ஸ் மொத்தமா காலி ஆயிருது. அதை பார்த்து அவன் கடுப்பா இருக்கப்ப அந்த ஸ்கிரீன்ல ஜெயில சம்பாதிக்கிறதுக்காக ஸ்வெட்டர் பின்னலான்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அதுக்கப்புறமா ஸ்வெட்டர் பின்னி கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து ஒரு வழியா அவன் பேரண்ட்ஸை கான்டாக்ட் பண்ணிடுறான். ஆனா அவன் ஜெயில இருக்கான்னு தெரிஞ்சதுமே அவங்க அவனை திட்ட ஆரம்பிக்க அவங்க திட்டி முடிக்கிறக்குள்ளேயே அவன் பேலன்ஸ் எல்லாம் காலி ஆயிருது.